ஒரு சிறுத்தை ரொம்ப பசியில் இருக்குது. அப்போ காட்டுக்குள்ளே போய் பார்க்குறப்ப ஒரு புள்ளி மானும் ஒரு கருப்பு மானும் ரெண்டும் ஓடிட்டுருக்கு. அப்போது சிறுத்தை 2 மானையும் வந்து தொடர்ந்து துரத்துது. அப்போது புள்ளிமான் ஒரு திசையிலையும் கருப்பு மான் ஒரு திசையிலையும் போயிடுது. கருப்பு மானோட கறி ரொம்ப சுவையாக இருக்கும், அதனால கருப்பு மானை துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு மானை துரத்தி ஓடுது. அது ரொம்ப தூரம் போயிடுச்சு. சரி, நம்ம புள்ளி மானையாவது துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்குறப்போ அதுவும் ரொம்ப தூரம் போயிருச்சு. கடைசியில் சிறுத்தைக்கு எதுவுமே கிடைக்கல. ஏதாவது ஒரு மானம் குறி வச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிறுத்தைக்கு அன்னைக்கு வந்து வேட்டை கிடைச்சிருந்துருக்கும். இது மாதிரி தான் நம்மளையும் சில சரியான முடிவெடுக்க தெரியாமல் கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறோம். என்னக்கா ஆச்சு, ஒரு வாரத்துக்கு மேலே உங்கள் வீடியோவே காணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் இன்றைக்கி எப்படியாவது வீடியோ கொடுத்துடணும்னு சொல்லிட்டு வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். நைட்டே வந்து மாவுக்கு வந்து ஊற வச்சாச்சு. சாரதா சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் அரைக்கிற மெத்தடு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து உளுந்து, இந்த ஜவ்வரிசி, வெந்தயம் எல்லாமே தனித்தனியாக ஊற வச்சுருவேன். ஆடுறப்ப பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்கு போட்டு ஆட்டுவேன். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போடுவேன். வெந்தயம் கொஞ்சம் நல்லா நொறுங்கினதுக்கப்புறம் அந்த ஜவ்வரிசியை வந்து போட்டுருவேன். ஜவ்வரிசி கொஞ்சம் நல்லா ஆட்டின பின்னாடி உளுந்தை போட்டுட்டு, உளுந்து கொஞ்சம் நல்லா மாவான பின்னாடி அரிசியும் வந்து அதிலே போட்டு ஆட்டிடுவேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஆட்டி வைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டுற மழைப்பே தெரியாது, டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இட்லி, தோசை, பணியாரம் எல்லாமே வந்து நல்லா வரும். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு தேங்காய் பன் வந்து பேக் பண்ணிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவல் உப்புமா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து சாப்பிடலாம், நம்மளும் வந்து கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இது எப்படி போகும் அப்படின்னு வந்து தெரியல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் உப்புமா, ஒரு வாழைப்பழம், ஒரு சாத்துக்குடி ஜூஸ், இதுதான் வந்து இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவும் ஓடிடுச்சு. மாவு வந்து தோண்டி ஃபுல்லாக வந்து கரைச்சி வச்சுட்டு இன்னும் கடைக்கு கிளம்புற வேலை இருக்குது. இன்றைக்கி சாயந்தரமாக தான் வந்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிடணும். காலையில் நிறைய பேர் சிஸ்டர் வெத்தலை தீபம் போட்டு எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 கமெண்ட்டுக்கு மேலே எனக்கு வந்து பெண்டிங் வச்சுருக்கேன். எல்லாத்தோட கமெண்ட்டுக்குமே நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி கதைக்கான கொஸ்டின், சிறுத்தை துரத்துனது என்ன? இதுதான் கதைக்கான கொஸ்டின். கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.